உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோ. நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம். அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல என்றும் தொடரான அன்பு, அசையாத மலை போல வலுவான அன்பு. படர்வானம் போல விரிவான அன்பு, பயிரியும் நிலம் போல பரிவான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா.
இணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவி விலக்கி விட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தமது கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று திருமண வாழ்க்கையில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு புனிதராகவும் மறைசாட்சியாகவும் வேத சாட்சியாகவும் வாழுகின்ற அத்தனை குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இறைவேண்டல்களையும் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்து வாழ வேண்டும். அதே நேரத்திலே கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய பார்வையை முதலிலே பதித்து வைத்துக் கொள்கிறேன். கட்டை விரலில் அடிபட்ட ஒரு வயசானவர் ஒருவர் தையலை பிரிக்க மருத்துவமனைக்கு வந்தார். நேரமாக ஆக பதட்டம் அடைந்து கொண்டிருந்தார். நான் 8:30 மணிக்கு செல்ல வேண்டும் என்று தவித்தார். மருத்துவர் அவர் முறை வந்ததும் பக்குவமாக தையலை நீக்கினார். அவருக்கு வலி வரக்கூடாது என்று பேசிக்கொண்டே தையலை பிரித்து, அந்த மருத்துவர், ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அந்த முதியவர், நான் மருத்துவமனையில் இருக்கும் என் மனைவியோடு சிற்றுண்டி அருந்த சரியாக 8:30 மணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். உங்கள் மனைவிக்கு என்ன ஆயிற்று என்று அக்கறையாக விசாரித்தார். மருத்துவர், அவள் கொஞ்சம் நாட்களாகவே ஞாபக மறதி நோயால் அவதிப்படுகிறாள் என்று முதியவர் சொன்னார். நோய் எந்த அளவுக்கு இருக்கிறது? எதுவும் நினைவில்லை, யாரு ஞாபகத்தில் இல்லை, என்ன கூட அவளால் அடையாளம் காண முடியவில்லை என்று சொன்னாராம். அப்புறம், ஏன் நீங்கள் தினமும் காலையில் 8:30 மணிக்கு அவளோடு உணவு சாப்பிட செல்கிறீர்கள்? நீங்கள் யார் என்று அவளுக்குத்தான் தெரிவதில்லையே என்று அந்த மருத்துவர் வேண்டுமென்றே சொன்னதற்கு அந்த பெரியவர் புன்முறுவலோடு சொன்னாராம், அவளுக்குத்தான் நான் யார் என்று தெரியாதே தவிர எனக்கு அவள் யார் என்று தெரியுமே என்று குறிப்பிட்டார். அதை கேட்டதும் மருத்துவரின் உடல் சிரித்தது. உங்களது உடலும் சிரித்திருக்கும், என்னுடைய உடலும் சிரித்துதான் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மையான அன்பு நட்பு திருமணத்திலே இப்படித்தான் இருக்க வேண்டும், இருக்கணும். உடலை தாண்டி மட்டுமல்ல, மனதையும் தாண்டியதாக அது மலர்கிறது. கடைசி மூச்சு வரை நின்ற பிறகும் கூட அந்த காதலும் நட்பும் அன்பும் மறந்து கொண்டே இருக்கும். உங்கள் திருமணம் கடவுளின் திட்டப்படி நடந்தது. கடவுளே உங்கள் இணைத்து வைத்தார். கடவுள் இணைத்ததை நீங்கள் உடைக்க பார்க்காதீர்கள். கடவுள் சேர்த்ததை நீங்கள் சிதைக்க பார்க்காதீர்கள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நிச்சயமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் நாம் நினைப்பது போல் நடந்து விடாது. மாறாக நாம் நினைப்பதை விட மாறாக நிறைய விமர்சனங்கள், தற்பாதுகாப்பு, அவமதிப்பு, ஐயா என்னை விட்டுடுகையா என்று சொல்லுகின்ற அளவுக்கு வார்த்தைகள். எனவே இந்த இணைந்து இருப்பதிலும் கொஞ்சம் இடைவெளியை வைத்து கொண்டால், இருப்பதை இருக்கிறவாது வாழ்க்கையிலே புரிந்து கொண்டால், இதை எப்படி கையாளலாம் என்று தெரிந்து கொண்டால், அல்லது யாரிடத்திலாவது கேட்டு தெரிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சார்ந்து பகருகின்ற
வாழ்க்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கத்தோலிக்க திருமண அருட்சாதனம் என்பது ஒரு உடன்படிக்கை. கணவன் மனைவி எந்தவித வற்புறுத்தலுமின்றி எவ்வித வெளி அச்சுறுத்தலுமின்றி முழு மனதோடு பரிமாறிக்கொள்கிற வாக்குறுதி. இன்பத்திலும் துன்பத்திலும் சேர்ந்து வாழக்கூடிய, நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு வாக்களிப்பை கொடுக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு கேட்டா எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இதை சந்தோஷத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கும். அதற்கு ஒரு காரணம் அல்ல, ஒருவர் காரணம் அல்ல, பல காரணங்கள் இருக்கிறது. அறிவியலும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் பெருகிவிட்ட சூழலில் கணவன் மனைவியிடம் அல்லது மனைவி கணவனிடம் பிரமாணிக்கமாக இருப்பது என்பது அரிதாகி போய்விட்டது. தனது மனைவியை விலக்கி விட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவரும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கி விட்டு வேறொருவரை மணக்கிற எவரும் விபச்சாரம் செய்கிறாள் என்று சொல்வதன் வழியாக ஆண்டவர் இயேசு திருமண வாழ்வில் பிரமாணிக்க வேண்டும் என்பது விபச்சாரத்திற்கு சமம் என்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே செப்பரேஷன், பிரிஞ்சு வாழணும் அல்லது டிவோர்ஸ் என்கிற மனவிலக்கு அல்லது சேர்ந்து வாழுகிற தன்மை இன்றைக்கு அதிகமாக நகரங்களிலே இருப்பதை நான் காண்கிறோம். எனவே நம்முடைய திருமணங்களை எதுக்காக? இறைவனை மாட்சிப்படுத்தவும், இன்னும் ஒன்று நம்மை மாட்சிப்படுத்தவும் இந்த திருமணம் நமக்கு கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு உண்மை. எதற்காக திருமணம் செய்தீர்கள் என்று யார்கிட்டையாவது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. கடவுளை மாட்சிப்படுத்த என்று நிச்சயமா வாயிலிருந்து வருமா என்று தெரியல, வராது. மனைவி கணவன்கிட்ட கேட்குற என்ன செய்றீங்க? கணவன் சொல்றான் ஒன்றும் செய்யலை. மனைவி ஒன்றும் செய்யலையா? நம்முடைய கல்யாண சான்றிதழை அந்த இன்விடேஷனை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே. ஆமா, இதுல காலாவதி தேதி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அன்பானவர்களே, நம்முடைய அன்பு காலாவதி ஆகாத அன்பாக இருக்கட்டும், அது காலம் வரை நீடிக்கட்டும். நமது பொன்னான வாழ்க்கையால் கடவுளை பெருமைப்படுத்துங்கள். நமது தியாகம், அர்ப்பணம் நிறைந்த வாழ்வால் கடவுளை மாட்சிப்படுத்த இந்த திருமண வாழ்வு உதவட்டும். அதே வேளையிலே நம்மை மாட்சிப்படுத்த வேண்டும். ஒரு திருமணத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றால் இருவர் தேவை, ஆனால் இரு மனங்கள் தேவை, ஆனால் ஒரு பாதை. திருமண வாழ்வை தோல்வியடை செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் போதும் என்பார் எர்ஃபர்ட் சாமுவேல் என்ற அறிஞர். திருமணம் என்பது கடவுள் கொடுத்த அருமையான ஒரு வாய்ப்பு, இருவரும் சேர்ந்து சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஃபோனில் நாங்கள் உங்கள் மனைவியை கடத்தி வச்சுருக்கோம், 5 லட்சம் கொடுத்தா விட்டுடுறோம் அப்படின்னா, அவன் சொன்னால் 5 என்ன 10 லட்சம் ரூபாயை தர்றேன், ஆனால் திருப்பி மட்டும் அவளை அனுப்பிவிடாதே. இது ஜோக்குகளாக சொன்னாலும் இதிலே ஒரு சின்ன நிஜம் இருக்கத்தான் செய்கிறது. பல இல்லங்களிலே இன்னைக்கு சண்டைகள் தினமும் பிறந்து கொண்டே இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு பெரிய வாய்ப்பாக மாறுகிறது. உங்களை பிரிப்பதற்கு அருமையான வசதியாக உள்ளது. உங்களிடம் உள்ளதை பிடுங்குவதற்கு அது பெரிய வாய்ப்பாக உள்ளது. ஆகவே மோனே உஷாராக இருங்கள் என்று சொல்வது போன்று மிகவும் உஷாராக வாழுங்கள் என்று தான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய திருமண வாழ்க்கையை எப்போதெல்லாம் நம்முடைய குடும்பங்களிலே நாம் ரசிக்கிறோம் என்று எல்லோரும் ஆய்வு செய்வோம். எடுத்துக்காட்டான கணவனாக மனைவியாக நாம் வாழ்கிறோமா என்பதையும் ஆய்வு செய்வோம். நிச்சயமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை கடவுள் நிறைவுற ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. மணவாழ்வின் நாயகனே இறைவா, உம்மை போற்றுகிறோம். தம்பதியரின் மணவாழ்வு அன்பு மனம் வீச உம்மை மன்றாடுகிறோம். நீரே அவர்களின் கடின இதயத்தை மாற்றி கனிவான இதயமாக மாற்றுவீராக. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே
உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். என் அன்பில் நிலைத்திருங்கள். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே காப்பார்.
உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே காப்பார். கஞ்சும் நீங்கள் பேறு பெற்றோர், அவர் காட்டும் வழியில் என்றும் நடப்பீர். ஆண்டவர் கஞ்சும் நீங்கள் பேறு பெற்றோர், அவர் காட்டும் வழியில் என்றும் நடப்பீர். உழைப்பால் உணவை தினம் உண்பீர், உழைப்பால் உணவை தினம் உண்பீர். எல்லா நலமும் வந்து சேரும், எல்லா நலமும் வந்து சேரும். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே மக்களின் மக்களை காண்பீராக, அவர் மகத்துவ செயல்களை உணர்வீராக. மக்களின் மக்களை காண்பீராக, அவர் மகத்துவ செயல்களை உணர்வீராக. ஆண்டவர் தரும் நிலை அமைதி, ஆண்டவர் தரும் நிலை அமைதி. ஆயுள் முழுதும் பெற்று வாழ்க, ஆயுள் முழுதும் பெற்று வாழ்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே காப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.